Victory begins at Vidyalakshmi. Hi dear students, welcome back to Vidyalakshmi YouTube channel. So in this video, we discuss about hands-on experience. Already 6th lesson oda hands-on experience நம்ம complete பண்ணிட்டு இருக்கோம். So இப்போ 7th lesson oda hands-on experience நம்ம check பண்ணிக்கலாம். So hands-on experience ஏன் importanceனா previous year, I mean இப்போ நம்ம எழுதின 26 exam paperல நம்ம கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் வந்து மெயின்லி வந்து ப்ரோக்ராம் ரிலேட்டடா கொடுத்துருக்காங்க. பட் சம்ஸா செக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். பட் நம்ம அங்க செக் பண்ணும்போது தான் தெரியும் உள்ள சின்ன சின்ன டவுட்ஸ் வர மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ரொம்பவே ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிருக்கலாம். இன்கேஸ் நம்ம கன்ஃபியூஸ் மேனர்ல அட்டன் பண்ணியிருந்தோம்னா டெஃபினட்டா 1 or 2 மார்க்ஸ் மிஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி மிஸ் பண்றோம் போது நம்ம சென்டம்ங்கிற அந்த கேட்டரை வந்து மிஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம ரொம்ப அலர்ட்டா இருந்தோம்னா நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், ஈஸியா நம்ம வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு 6th லெசனோட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். 7th லெசனோட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு அழகா நம்ம பண்ணலாங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, so in this program, so already நமக்கு லெசன்ல வந்து புக்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் கொடுக்கல. 7th லெசன்ல பார்த்தோம்னா பட் டாபிக் இருக்கு, பட் இந்த ப்ரோக்ராம்ஸ் கொடுக்காம நமக்கு இந்த எக்ஸசைஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நீங்க வந்து லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ அதுக்கு என்ன எக்ஸசைஸ்க்கு என்ன நம்ம வேல்யூ கொடுக்கறது, என்ன அவுட்புட் கொடுக்கறதுன்னு லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் புக்ல வந்து ரைட் பண்ணி வச்சிடுங்க. இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து புக்ல ரைட் பண்ணி வச்சிடுங்க. ஆல்ரெடி we know def is a keyword. ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்றோம், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம்னா அதுக்கு def is a keyword. So def keyword கொடுத்துட்டு so இந்த ப்ரோக்ராம்க்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னா print info அப்படிங்கறத வந்து நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன நேம் கொடுத்துருக்காங்க, print info, நேம் ஆஃப் த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ் த பேராமீட்டர்? So name is the parameter, again salary is the parameter. So 2 different parameters யூஸ் பண்ணிக்கும். So இப்ப print of name னு ஒரு கான்செப்ட் கேட்டிருக்காங்க. So print of name னும் போது நமக்கு இந்த மாதிரி ஒரு print கான்செப்ட்ல print பண்ணி கொடுக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட் திங் print of salary னும் போது ஒன் மோர் printing statement நமக்கு அவுட்புட்ல இருக்கணும். சோ அதுக்கு நம்ம என்ன வர்க் பண்ணனும்னா நம்ம கிட்ட கொடுத்திருக்க क्वेश्चंस என்ன கேட்டிருக்காங்கன்னா first print of information. So print of info is the name of the function. Print of info 3500. So already நம்ம சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 different print statements given. So அந்த 2 different print statement பேஸ் பண்ணி நம்ம வர்க் பண்றோம் போது so இங்க only one, இங்க 2 parameters கொடுத்திருக்காங்க அப்படினா 2 parametersக்கு நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். So 3005 salary is equal to 3500 is a default. Already default argument நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். So one is a user defined argument. So nameங்கிறது யூசரோட விஷக்கு நம்ம கொடுத்துக்கலாம். பட் சாலரிங்கிறது என்ன பண்ணிருக்காங்கன்னா 3500 ப்ரோக்ராம்லயே வந்து நமக்கு டிஃபால்ட்டா கொடுத்துட்டாங்க. பட் இங்க பிரிண்டிங்ல என்ன கேட்டிருக்காங்க, print info 3500. சோ அப்ப என்ன கான்செப்ட், நமக்கு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் பண்ணிடும். சோ ஒன் மோர் ஆர்குமெண்ட் மட்டும் தான் யூசர்ஸ் கொடுக்கணும். அப்ப ஒன் மோர் ஆர்குமெண்ட் நான் 3500 அப்ளை பண்ணிருக்கேன். அப்ப இந்த சம் பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம், print name ஆஃப்ங்கிற இடத்துல 3500. ஆல்ரெடி டிஃபால்ட் ஆர்குமெண்ட் salary is equal to 3500 சேம் இன்ஃபர்மேஷன் பிரிண்ட் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறோம், print info சொல்லும்போது 3500 யூசர் டிஃபைன்ட் விஷ். சோ யூசர் என்டர் பண்ணிக்கிற ஒரு வேல்யூ. அப்ப நேம் இஸ் ஈக்குவல் டு சொல்லிட்டு 3500. பட் another print statement நம்ம சம்ல இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட் பேஸ் பண்ணி 3500 பிரிண்ட் பண்ணிக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन print info. Print info is a function name 3500, string. ஆல்ரெடி நம்ம டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ல ஒரு கமாண்ட் பார்த்திருக்கோம். டிஃபால்ட் ஆர்குமெண்டா அதை நம்ம மென்ஷன் பண்ணலைன்னா 3500 ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் பண்ணிக்கும். இன் கேஸ் நம்ம டிஃபால்ட் ஆர்குமெண்ட் பதில் வேற ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணினா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பிரிண்ட் பண்ணிக்கும். சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, 3500 அகைன்ஸ்ட் ஸ்ட்ரிங். சோ 3500 அப்ளிகபிள் இன் நேம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். நேம்ங்கிற பிளேஸ்ல போயிட்டு 3500 சப்ஸ்டியூட் ஆகும். அகைன் சாலரிங்கிற பிளேஸ்ல போயிட்டு ஸ்ட்ரிங்கிறது சப்ஸ்டியூட் ஆகும். அப்ப இப்படி ஒரு ஆர்குமெண்ட் உங்ககிட்ட கொடுத்தா நீங்க கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும்னா, அப்ப நேம்ங்கிறத ஸ்ட்ரிங் தூக்கி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சாலரிங்கிறதுல போயிட்டு 3500 அப்ளை பண்ணக்கூடாது. சோ வாட்ஸ் த ரீசன்? சோ நமக்கு வந்து இங்க கேட்டிருக்காங்க, பட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நார்மலா கொடுத்திருக்காங்க. பட் இங்க யூசர் டிஃபைன்ல போய் நம்ம சேஞ்ச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட் ஆர்குமெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கும். சரி, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு நேம் இஸ் ஈக்குவல் டு சொல்லி ஒரு நேம் அசைன் பண்ணிக்கும். சோ நேம் இஸ் ஈக்குவல் டு பாலு. அப்ப நமக்கு என்ன, நமக்கு ரெண்டு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நேம் இஸ் ஈக்குவல் டு பாலுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் பண்ணிக்கும். டிஃபால்ட் ஆர்குமெண்ட் நம்ம என்ன கொடுத்திருக்கோம், salary is equal 3500 ஆல்ரெடி நம்ம சம்ல கொடுத்திருக்கிறதால டிஃபால்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கும். ஓகே, சோ இப்போ நேம் ஒரே ஒரு ஃபீல்ட் கொடுத்திருக்கோம். இங்க டூ ஆர்குமெண்ட் கொடுத்திருக்கோம். இங்க சிங்கிள் ஆர்குமெண்ட் கொடுத்திருக்கோம். இந்த சிங்கிள் ஆர்குமெண்ட் எதுக்கு அப்ளை பண்ணியாச்சு, நேமுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இங்க டூ ஆர்குமெண்ட் கொடுத்திருக்கோம். First argument is a name, second argument is a salary.
தேர்ட் டைம் என்ன கொடுத்திருக்கோம் ஒன்லி நேம் மட்டும் கொடுத்திருக்கோம் அப்ப டிஃபால்ட் ஆர்குமெண்ட் பேஸ் பண்ணி அதை எடுத்துக்கோம் salary is equal to 3500ங்கிற இன்ஃபர்மேஷனை அப்ளை பண்ணிக்கும் நெக்ஸ்ட் திங் print info ஜோஸ் and then 1 2 3 4 சோ இப்போ நமக்கு தெரியும் இல்லையா சோ இப்போ இதுக்கு அவுட்புட் என்ன வரும் நேமுக்கு வந்து ஜோஸ்ங்கிறது அப்ளை ஆயிடும் சாலரிங்கிற பிளேஸ்க்கு வந்து என்ன வேல்யூ அப்ளை பண்ணிக்கும் 3500 பதில் 1 2 3 4ங்கிற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கும் ஏன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கணும் கம்பல்ஷன் கொடுக்கணும் கம்பல்ஷன் கிடையாது இன் கேஸ் நம்ம கொடுத்தோம்னா என்ன கொடுக்குறோமோ அந்த இன்ஃபர்மேஷன் போயிட்டு அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கும் சோ நெக்ஸ்ட் திங் print info இங்க ஃபர்ஸ்ட் எம்டியா கொடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் திங் salary is equal to 1 2 3 4 சோ அப்ப என்ன பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம எதை யூசர் டிஃபைன் என்ன அப்ளை பண்ணுமோ தட் will be applicable here itself சோ இங்க நேம் ஆஃப் இடம் என்னமா இருக்கும் நமக்கு எம்டியா இருக்கும் salary is equal to 1 2 3 4ங்கிறது டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஓவர்ரைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன பண்ணிக்கோ இங்க என்ன கொடுத்திருக்கோமோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பேஸ்ட் ஆகும் சோ ஓகே கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ் சோ ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் பட் கன்ஃபியூஷனே இல்லாம பாத்துக்கலாம் இங்க ஒரு பிரிண்டிங் கேட்டிருக்காங்க 2 பிரிண்டிங் கொடுத்திருக்காங்க பட் இதுல சின்ன கான்செப்ட் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா இருந்தோம்னா இந்த ஒரு 5 கொஸ்டின் கொடுத்து 5 மார்க்ல கேட்டா கூட ஈஸியா நம்ம 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம் இல்ல சப்போஸ் நமக்கு 2 மார்க்ல கேக்குறாங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேக்குறாங்கனாலும் ஈஸியா அந்த பாயிண்ட்டை நம்ம வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் எவாலுவேட் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரைட் தி அவுட்புட் ஓகே சோ இங்க நம்ம பண்ணும்போது என்ன ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும்னா பாட்மாஸ் ரூல் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஆல்ரெடி நமக்கு தெரியும் 10th ல இருந்து நம்ம பாட்மாஸ் ரூல் ஃபாலோ பண்ணிருக்கோம் பட் சின்ன கிளாஸ்ல ஃபாலோ பண்ணிக்கோ பட் மெயினா 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பாட்மாஸ் ரூல் bracket ஆஃப் மல்டிப்ளிகேஷன் so okay so அந்த பாட்மாஸ் ரூல்ல bracket ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வர்க் பண்ண போறோம் சரி so in this expression eval means is a function evaluation okay evaluate within bracket குள்ள இருக்க கான்செப்ட ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்றோம் நம்ம என்ன பண்றோம் சோ 25 into 2 போட்டனா நமக்கு என்ன வரும் நமக்கு 50ங்கிற ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும் ஓகே சோ நெக்ஸ்ட் திங் செகண்ட் எக்ஸ்பிரஷன் 5 into 4 போட்டா நமக்கு என்ன ஆன்சர் வரும் 20 அப்ப 50 minus 20 போட்டா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 30 is the answer okay so evaluate so என்ன evaluate பண்ண சொல்லிருக்காங்க two different functions substitute பண்ணிக்கோ அதுல first concept நமக்கு subtractions இருக்கு multiplications இருக்கு so first option நம்ம எதை எடுக்கணும் multiplication first இந்த expression கம்ப்ளீட் பண்ணிடுறோம் அதுக்கு next இந்த expression கம்ப்ளீட் பண்றோம் so finally minus symbol யூஸ் பண்ணிட்டு evaluate பண்ணனும் என்ன ஆகும் 50 minus 20 போட்டேனா so automatically 30 is the answer okay so next question math dot square root of absolute of minus 81 here itself also first BODMAS rule bracket of so bracket of குள்ள போனா first என்ன function கொடுத்திருக்காங்க absolute of what's the use of absolute function positive value negative value will be changed to the positive value so minus 81 என்னவா change ஆகும் so இது வந்து plus 81 னா நமக்கு change பண்ணிக்கிறோம் okay minus 81 is changed to plus 81 again math dot square root of so math dot it's a module so import mathங்கிற ஒரு மாடியூல கால் பண்ணிட்டு next நம்ம math dot square root of function யூஸ் பண்ணிக்கிறோம் அப்ப square root of function நம்ம கால்குலேட் பண்றோம்னும்போது square root of 81 already we know 9 is the answer but square root of function produce fractional part so 9 is the answer means what's the answer 9.0 இப்ப 26 public examinationல கூட நமக்கு square root of ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க square root of 64 okay so நிறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ன கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க so square root of 64 நமக்கு ஈஸியா தெரியும் so 8 is the answer so அவங்க என்ன சூஸ் பண்ணிட்டு வந்தாங்க 8 ன்னு போட்டுட்டு வந்திருக்காங்க அப்ப 8 ன்னு போட்டுட்டு வந்தவங்களுக்கு டெஃபினட்டா 1 மார்க் மிஸ் ஆயிருக்கு ஓகே சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபங்க்ஷன் டெஃபினட்டா நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஃபிராக்ஷனல்ல ஆன்சர் கொடுக்கும் அப்ப நமக்கு இது 81 க்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும் so 81 நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்தப்போ 9 is not a answer 9.0 is the கரெக்ட் ஆன்சர் சோ அதை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல எக்ஸாம் டைம்ல போயிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம் தியரிட்டிக்கலா படிச்சிட்டு போலாம் எல்லாமே போலாம் பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்ல எடுத்துட்டு போனா மட்டும்தான் அங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபங்க்ஷன் சோ என்ன பண்ணிக்கு இதுல square root of absolute of minus 81 is first step minus 81 is changed to plus 81 after that it will be calculated so square root of பண்ணும்போது so 81 ஓட square root என்ன 9 is the answer but math dot square root of function எப்படி print பண்ணுவாங்க 9.0ங்கற ஒரு ஆன்சரை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க so this is the answer for 9.0 so next question math dot seal of already நமக்கு கிளாஸ் எடுக்கும்போதே நிறைய எக்ஸ்பிளைன் உங்க டீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க வாட் இஸ் தி சீல் ஃபங்க்ஷன் வாட் இஸ் தி ஃப்ளோர் ஃபங்க்ஷன் சோ சீல் ஃபங்க்ஷன்றது ஹையஸ்ட் வேல்யூ ஃப்ளோர் ஃபங்க்ஷன்றது லோயஸ்ட் வேல்யூ அதுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுத்திருப்பாங்க சீல்னா சீலிங் ஃப்ளோர்னா தர ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ளோர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு க்ளூ கொடுத்திருப்பாங்க அப்ப நம்ம அதை பேஸ் பண்ணி ஈஸியா எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் ஆகாம பாத்துக்கலாம் சோ சீல் ஃபங்க்ஷன் ஹெல்ப்ஸ் டு
producing a higher value. Floor function helps to producing the lower value. So இங்கே நமக்கு bracket குள்ள ஒரு expression கொடுத்திருக்காங்க. So bracket குள்ள கொடுத்திருக்க expression first நம்ம solve பண்ணிக்கிறோம். 3.5 plus 4.6. What's the answer? 8.1 is the answer. So இதை calculate பண்ணோம்னா 8.1 is the answer. So 8.1 க்கு seal value கேட்டோம்னா 9 is the answer. Okay, 8.1, 9. So இதுல seal value எடுக்கும்போது நம்ம எதை எடுப்போம்? So 9 is the answer. So the correct answer is 9. இங்க 9.0 லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. The correct answer is 9. Next thing, same expression, floor of. So bracket of first நம்ம calculate பண்ணோம்னா 8.1 is the answer. So 8.1 க்கு floor value எடுத்தோம்னா என்ன வரும்? 8 is the answer. ஏன்னா இது 8.1, அதுக்கு least value எடுத்தோம்னா 8.1, இதுக்கு least value எடுத்தோம்னா 8 is the correct answer. So இந்த expressions வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸ்பிரஷன். பட் பப்ளிக் எக்ஸாம்ல உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுங்கிறதுக்கு இந்த மாதிரி 1 மார்க்ல கொடுத்தாலும் பரவாயில்ல, 2 மார்க் 3 மார்க்ஸ்ல கேட்டாலும் வந்து நம்ம ஈஸியா அட்டென்ட் பண்ணணும். பட் கான்செப்ட்ல கரெக்டா இருக்கணும். எதை வந்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் வந்தா பாயிண்ட்ல ஆன்சர் வரும். ஸோ எவாலுவேட் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, பிராக்கெட்ல கொடுத்தா எதை நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஈஸியா நம்ம ப்ரொசீஜரலா நம்ம பண்ணோம்னா ஈஸியாவே வந்து நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் திங், next question. So evaluate the following function and write the output. So already நம்ம last time பார்த்த exerciseல நம்ம பார்த்தோம் absolute of abs function என்ன பண்ணுவாரு, so negative to positive convert பண்ணி கொடுக்கறவர் தான் வந்து absolute of function. So இத கேட்டோம்னா நம்ம ஈஸியா வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். So return an absolute value of the numbers. The argument may be integer ஆ இருக்கலாம், இல்லனா float type of the numbers ஆவும் இருக்கலாம். So integer number ஆ இருந்தாலும் ஓகே, float point of the numbers ஆ இருந்தாலும் ஓகே. பட் நம்ம கொடுக்கிற நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணிக்க போறோம், positive to negative to positive க்கு கன்வர்ட் பண்ணி கொடுக்க போறோம். சோ இங்க within a bracket. சோ within a bracketல என்ன கொடுத்திருக்காங்க, -25 plus 12.0. சோ இத கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், சோ 13 ஒரு ஆன்சர் கிடைக்கும் நமக்கு. சோ 13.0. சோ இது ஃபிராக்ஷனல்ல இருக்குறதுல வந்து நம்ம இன்டிஜர் பிளஸ் float பண்ணும்போது நம்ம float தான் வந்து ஹையர் பாயிண்ட் நமக்கு. சோ அப்ப floating points of the value ல ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். சோ இங்க இத கால்குலேட், இது டிவைஸ் இத மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், 25 ல இருந்து 12 ல மைனஸ் பண்ணா 13 is the answer. So it's a floating points of the value. அப்ப fractional partல இருக்கிறதால the answer also 13.0. So next thing, absolute of ஒரு single digit கொடுத்துட்டாங்க, no problem. -3.2 கொடுத்தா that will be changed to +3.2. So it's a easy one. Next one is the next function is the ORD function. So ordinality function. So இந்த ORD function பேஸ் பண்ணா என்ன வரும் அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு தெரியும் கம்ப்யூட்டர்ஸ்குள்ள எல்லாமே ASCII வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்றோம். What the stands for ASCII? American Standard Code of Information Interchange. So everything வந்து நம்ம என்னவா பண்ணிக்கிறோம், யூனிகோட் கேரக்டர்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல பார்த்திருக்கோம். ஸோ இப்போ ORD ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி 2ஓட ORD அப்படி கேட்டோம்னா அதுக்கு ஈக்குவலன்ட் வேல்யூ என்னங்கிறது வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஈக்குவலன்ட் வேல்யூ என்ன, 50. Again ORD of dollar symbol போட்டோம்னா அதுக்கு equivalent character என்ன கொடுக்க போறோம், நம்ம equivalent number என்ன கொடுக்க போறோம். So 36 is the answer. Actually so இவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம என்ன கேரக்டர்ஸ் கொடுக்கறோமோ என்ன சிம்பிள் கொடுக்கறோமோ அதுக்கு ஈக்குவலன்ட் ASCII வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இன் கேஸ் இங்க வந்து நமக்கு தெரியும் கேபிட்டல் A க்கு வந்து 63, அகைன் ஸ்மால் A க்கு வந்து 96. So இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கு இல்லையா, சோ அத பேஸ் பண்ணி நம்ம என்ன வேல்யூஸ் கொடுக்கறோமோ அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி நம்ம இங்க என்ன பண்ண போறோம், அதுக்கு ரிலேட்டட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சாரி, ASCII வேல்யூ ஆஃப் கேபிட்டல் A க்கு வந்து 65, சரியா, 65 அகைன் 66, 67, 68. சோ இந்த ஆர்டர்ல நம்ம வர்க் பண்ண போறோம். பட் இங்க irregular numbers ஏதாவது கொடுத்திருக்கோம் அப்படினா அதுக்கு ரிலேட்டட் ஆன்சர்ஸ் வந்து எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணிக்க போறோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் a type function. சோ type function வந்து what type of, already we know data type. What is data? So raw fact. So data is a raw fact. raw fact பேஸ் பண்ணி தான் நம்ம வர்க் பண்ண போறோம். பட் நம்ம சிஸ்டம்ல கொடுக்குற raw fact என்ன டேட்டா டைப்ல இருக்குங்கிறது வந்து மென்ஷன் பண்ணோம். சோ அது என்ன டேட்டா டைப்ல இருக்குங்கிறத நம்ம எப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம எப்படி எடுக்க போறோம். டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்தோம்னா நம்ம என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கோங்கிறத வந்து ஈஸியா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் C++ல பண்ணியிருந்தோம்னா ஆல்ரெடி நம்ம டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணி நம்ம சம் யூஸ் பண்ணிப்போம். பட் இந்த பிளேசஸ்ல டேட்டா டைப் டிக்ளரேஷன்ஸ்ல ஒரு கான்செப்ட் நமக்கு கிடையாது. சோ அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம கொடுத்துருக்க டேட்டா வாட் டைப் ஆஃப் டேட்டாங்கிறத செக் பண்ணோம்னா we are using the type function. Returns the object type will be automatically it will be produced. So next thing என்ன கொடுக்க போறோம்னா type function க்கு டெஃபினட்டா சிங்கிள் ஆர்குமென்ட் மட்டும் தான் கொடுக்கணும். more than one argument கொடுத்தா that's wrong. So type function accept only one argument. more than one argument கொடுக்கறோம்னா that's a wrong. Next function is a bin of function. So bin of function means binary. So bin function helps to producing the but particular decimal number to octal decimal to binary value produce பண்ணி கொடுக்கிற function name தான் வந்து என்னன்னா bin function.
So return the strings prefix with a 0b. Any number starting with a 0b is treated as a binary. Any number starting with 0o is treated as a octal. Any number starting with a 0x is treated as a hexadecimal. இது already நம்ம 11th படிச்சிருக்கோம். Again 12th ஒரு recall பண்ணிருக்கோம். So அதே கான்செப்ட் தான் bin function யூஸ் பண்ணினோம்னா டெஃபினட்டா prefix with a 0b பேஸ் பண்ணி ஒரு வேல்யூ வந்திருக்கும். நெக்ஸ்ட் திங் 16 ஓட பைனரி வேல்யூ கால் பண்ணிருக்காங்க. 16 ஓட பைனரி வேல்யூ நமக்கு தெரியும். So 16 2 டேபிளால நம்ம டிவைட் பண்ண போறோம். 16 2 ஆல போட்டா எத்தனை டைம் வரும்? So 8 டைம் ரிமைனிங் 0, 4 டைம் ரிமைனிங் 0, 2 டைம் ரிமைனிங் 0, 1 டைம் ரிமைனிங் 0. 140 is the answer. But அதுக்கு நம்ம 0b, anything prefix with a 0b is treated as a binary. Bin function helps to producing the prefix the characters was 0b. So 0b and then it will be producing the proper answer. So 16 ஓட ஆன்சர் என்னங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு எக்ஸாம்ல என்ன நம்பர்ஸ் கொடுத்தாலுமே 0b ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 0b ஆட் பண்ணிக்கிறோம். அகைன் என்ன நம்பர்ஸ் கொடுக்கறோமோ அந்த நம்பரை வந்து ஆல்ரெடி நமக்கு டெசிமல் டு பைனரி கன்வர்ஷனை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் as a care of function. care of function producing the character of. நம்ம நம்பர்ஸ் கொடுத்தோம்னா அதுக்கு ஈக்குவலன்ட் என்ன கேரக்டர்ன்றத பிரிண்ட் பண்ணும். பட் ORD ஃபங்க்ஷனுக்கும் இதுக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ், ஸ்ட்ரைட் ஆப்போசிட். ஓகே, சோ care of function கொடுத்தோம்னா நம்ம என்ன நம்பர்ஸ் கொடுக்கறோமோ அதுக்கு ஈக்குவலன்ட் ஆல்பாபெட்டோ அதுக்கு ஈக்குவலன்ட் கேரக்டர் என்னமோ ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். பட் இதே நான் ORD-ஆ கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கேரக்டரை கொடுத்தா அது ஈக்குவலன்ட் அதுக்கு ஈக்குவலன்ட் நம்பர் என்னங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். நீங்க அங்கே care of function யூஸ் பண்ணிக்கோ. இதுவும் யூனிகோட் கேரக்டர், இதுக்கான நியர்பை ASCII இதுக்கான ASCII வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். சோ அது ப்ரொடியூஸ் பண்ற வேல்யூ தான் வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். கேரக்டர் ஆஃப் 13ங்கிறது கேரேஜ் ரிட்டர்ன். கேரேஜ் ரிட்டர்ன் என்ன மீனிங்? என்டர் கீயை பிரஸ் பண்றதுக்கு ஈக்குவலன்ட். பட் அதையே நான் பிரிண்ட் ஆஃப்னு சொன்னேன்னா இஸ் ப்ரொடியூசிங் ஏ நியூ லைன். அகைன் கேரக்டர் ஆஃப் அப்படி சொல்லி நம்ம என்ன சிம்பிள்ஸ் கொடுக்குறோமோ என்ன வேல்யூ கொடுக்குறோமோ 65 66 97 சோ என்ன நம்பர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலன்ட் ASCII வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். தட் மீன்ஸ் ஈக்குவலன்ட் கேரக்டர் பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். நம்பர்ஸ் டு கேரக்டர்ஸ் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். the next function is a round function. ஆல்ரெடி இப்ப பப்ளிக் எக்ஸாம்ல ரவுண்ட் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்டிருக்காங்க. பட் அதுல நல்லாவே ஈஸியா நம்ம அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன க்ளூ வச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அந்த க்ளூஸை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாவே வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம். So returns the nearest integer. நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கு ஆல்ரெடி நமக்கு நியரஸ்ட் வேல்யூவை இன்டிஜர் போர்ஷனா வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். சோ இதுல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்னா n டிஜிட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து எதை நம்ம கன்வெர்ட் பண்ண போறோமோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் திங் எந்த பொசிஷனை பண்றோமோ அந்த பொசிஷன். ஆக்சுவலி நமக்கு புக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா சோ எத்தனை நியூமரிக்கல் எத்தனை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ வேணுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கு சின்ன க்ளூவா நான் என்ன கொடுக்குறேன்னா சோ எந்த பொசிஷனை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்றோம்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல அட்டென்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ 2 பாயிண்ட்டுக்கு நெக்ஸ்ட் இருக்க நம்பர் வந்து 0th பொசிஷன் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 0th பொசிஷனா வச்சுக்கலாம். ஆஃப்டர் த பாயிண்ட் கிட்ட இருக்க நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனா வச்சுக்கோங்க. அப்ப நம்ம கால்குலேட் பண்ண ஈஸியா இருக்கும். சோ 18.2ல 18ல 8ன்றதுக்கு நீங்க என்ன பொசிஷன் வேல்யூ கொடுக்குறீங்கன்னா 0 கொடுத்துக்கோங்க. 2ங்கிறது பொசிஷன் வேல்யூ என்ன கொடுக்குறீங்கன்னா 1ன்னு கொடுத்துக்கலாம். அப்ப நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஈஸியா இருக்கும். செக் பண்ணும்போதோ இல்ல எக்ஸாம்ல என்ன நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலோ பிரசன்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனை ரவுண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் மோர் தென் 5 நெக்ஸ்ட் நம்பர் மோர் தென் 5 இருந்தா பிஃபோர் நம்பர் நம்ம வந்து ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் எதுவுமே இல்ல. அப்ப 18.2 இஸ் த ஆன்சர். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் 18.2 0th பொசிஷனை ரவுண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இப்படி நம்ம மீன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சோ 8.2ல 0th பொசிஷன் நம்ம ரவுண்ட் பண்றோம் அப்படின்னா சோ 8ன்றது வந்து நமக்கு 0th பொசிஷன். ஆஃப்டர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பர் மோர் தென் 5 இருந்தா நம்ம இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் 19 சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆஃப்டர் த பாயிண்ட்ல இருக்கிறது வந்து பிலோ 5. சோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஆட்டோமேட்டிக்கலி 18.0ங்கிறத நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சோ நெக்ஸ்ட் திங் 0.5100 ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. சோ தேர்ட் பொசிஷன் 0 1 2 3. அப்ப 510ங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ரவுண்ட் அப் பண்றோம். இந்த 0க்கு நெக்ஸ்ட் நம்பர் மோர் தென் 5 இருந்தா இது 1 கன்வெர்ட் ஆயிருக்கும். சோ இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கு 0வா இருக்கு. லெஸ் தென் 5 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம் 0.510. So that's the answer. So next one 0.5120. So இங்கேயும் third position change பண்ணுங்க சொல்லிருக்காங்க. third position less than 5. So அப்ப 2ங்கிறது 0.512ங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் பி கேர்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. அதுல நிறைய பேரும் கன்ஃபியூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு வந்திருக்காங்க.
பட் நிறைய பேர் வெல் அண்ட் குட்டாவும் பண்ணியிருக்காங்க. பட் இது நல்லா பண்ணியிருந்தோம்னா நம்ம ஈஸியா வந்து சென்டென்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கலாம். So next function is the format function. So format function நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொடுத்திருக்க வேல்யூ என்ன ஃபார்மேட்ல இருக்குங்கிறது வந்து நம்ம ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சோ இங்க அவுட்புட் பேஸ்ட் ஆன் தி given format. பைனரி ஃபார்மேட் அப்படின்னா சோ பேஸ் 2 பேஸ் பண்ணி நமக்கு ஆன்சர்ஸ் வந்திருக்கும். அகைன் ஆக்டல் ஃபார்மேட் பண்றோம்னா பேஸ் 8 பேஸ் பண்ணிக்கும். ஹெக்ஸாடெசிமல் பண்றோம்னா 16 பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். சரி, சோ இங்க என்ன கொடுத்திருக்கோம், சோ பைனரி ஃபார்மேட்ல நான் கொடுக்க போறேன். சோ ஃபார்மேட் ஆஃப் 66, C. So 66, C. C means character மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்க. சரி, ஓகேவா? ஃபார்மேட் ஆஃப் 66, C. சோ அப்ப கொடுத்திருக்கோம் நம்ம நமக்கு என்ன பண்ணிக்கோ, சோ 66 க்கு ஈக்குவலன்ட் கேரக்டர். அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே தெரியும் நமக்கு ASCII வேல்யூல கேரக்டர் ஆல்பாபெட் A க்கு 65, ஸ்மால் ஐ மீன் நெக்ஸ்ட் க்கு 6B க்கு 66, இங்க 66ங்கிறது அப்ப நம்ம என்னவா பிரிண்ட் பண்ண போறோம், சோ B is the answer. இதையே நமக்கு 97 அது மாதிரி கொடுத்திருந்தா ஸ்மால் ஆல்பாபெட் பேஸ் பண்ணி வந்திருக்கும். சோ இங்க நமக்கு 66 இட்ஸ் a character. அப்ப அது ஈக்குவலன்ட் கேரக்டர் என்ன பிரிண்ட் பண்ண போறோம், சோ இட்ஸ் a binary value. 10 of X. X means hexadecimal. Hexadecimal 10 is treated as a. Small x க்கும் capital S க்கும் little bit difference. So நம்ம கொடுக்கும்போது ஃபார்மேட் ஆஃப்ல ஸ்மால் எக்ஸ் கொடுத்தோம்னா இட்ஸ் ஈக்குவலன்ட் லெட்டர் வந்து நம்ம ஸ்மால்ல போடணும். அப்ப 10 க்கு ஈக்குவலன்ட் கேரக்டர் A, 11 க்கு B, 12 க்கு C, லைக் தட் அப் டு 15 வரைக்கும் மூவ் பண்ணிக்கும். ஓகேவா? சோ 10 of X இங்க ஸ்மால் எக்ஸ் கொடுத்திருக்காங்க. பி கேர்ஃபுல். சோ எக்ஸாம்ல கொடுக்கும்போது ஸ்மால் எக்ஸ் கொடுத்திருக்காங்களா கேபிட்டல் எக்ஸ் கொடுத்திருக்காங்களா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் எழுதுங்க. அப்படியே ஃபாஸ்டா கண்ண மூடிட்டு எழுதிடாதீங்க. 10 of X கொடுக்கறோம் போது சோ 10 is a. இங்க ஸ்மால் எக்ஸ் இருந்தா ஸ்மால் a. 10 of X இங்க கேபிட்டல் X கொடுத்திருக்காங்க. அப்ப கேபிட்டல் X கொடுத்தா நம்ம என்ன பண்ணோம், கேபிட்டல் A போடணும். சப்போஸ் இந்த ரெண்டு क्वेश्चन 1 மார்க்ல கொடுத்தாங்கன்னா கன்ஃபியூஸே ஆக கூடாது. சோ கேபிட்டல் Aவும் இருக்கும் ஸ்மால் Aவும் இருக்கும். அப்ப நம்ம கன்ஃபியூஸ் பண்ணும்போது 10 of X ஓகே அப்படியே கண்ண மூடி அடிச்சு சொல்லலாம், அடிச்சு சொல்ல கூடாது. பட் இத நம்ம கேர்ஃபுல்லா செக் பண்ணி ஸ்மால் எக்ஸ்னா ஸ்மால் லெட்டர் வரணும், கேபிட்டல் எக்ஸ்னா கேபிட்டல் எக்ஸ் வரணும்ங்கிறது, கேபிட்டல் லெட்டர்ல வரணும்ங்கறத பி கேர்ஃபுல். அப்ப 10 of X ஸ்மால் எக்ஸ் இருக்கு, அப்ப ஸ்மால் a வரணும். 10 of X கேபிட்டல் எக்ஸ் இருக்கு, அப்ப நம்ம கேபிட்டல் A போடணும். இங்க நெக்ஸ்ட் திங் ஃபார்மேட் ஆஃப் 0B. ஆல்ரெடி நம்ம இப்பதான் பேசணும், நம்ம 0B எனி லெட்டர் ஸ்டார்டிங் வித் 0B is treated as a binary numbers. Binary numbers 110. அப்ப 110. So it's a binary format. Binary format to decimal format நமக்கு தெரியும். So இப்ப 2 power 0 into 2 power 0, 1 into 2 power 1, 1 into 2 square. So this one is anything power 0, 1. 0 into 1 is 0. Again anything power 1 is the same number. So 2 ones are 2. Again 2 square. So 2 square means it's a 4. So total 6. So அப்ப total 6. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன கொடுப்பீங்க, 110 means 6. 110 ஆல்ரெடி நமக்கு இங்க என்ன நம்பர்ஸ் கொடுத்தாலுமே so already this one is the format of binary. Now you convert to binary to decimal. So next number 0x of A. Any number started with a 0x is treated as a hexadecimal. So அப்ப hexadecimal நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னா hexadecimalல A கேட்டிருக்காங்க. பட் A க்கு ஈக்குவலன்ட் வேல்யூ என்ன ஆல்ரெடி நம்ம இங்க தான் டிஸ்கஸ் பண்ணினோம். சோ A கான ஆன்சர்ஸ் வந்து 10ங்கறத நம்ம ஆல்ரெடி இங்க டிஸ்கஸ் பண்ணிப்போம். சோ அதுக்கு ஈக்குவலன்ட் கேரக்டர்ஸ் ஈஸியா போட்டுக்கலாம். பட் இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் ஃபார்மேட், சிம்பிளான क्वेश्चंस. பட் நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருந்தோம்னா இங்க ஈஸியாவும் மிஸ்டேக் பண்ணலாம், ஈஸியாவும் ஸ்கோர் பண்ணலாம். நம்மளோட கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணிட்டு நம்ம டேலண்ட்டை பேஸ் பண்ணிருக்கு. சரி, ஓகே, குட். So next function is a power function. Power of. This function producing the power value. So A being two expression use பண்ணிக்கோனா A to the power of B. So A to the power of B கொடுத்தோம்னா என்ன values கொடுக்கமோ based on that automatically it will be start to print. So இதுக்கு நம்ம math.h math import math function import பண்ணிட்டு so it's a mathematical expression. So அப்ப math function பேஸ் பண்ணி நம்ம வந்து utilize பண்ணிக்கலாம். Print power of 2 to the power of -3. So 2 to the power of 3 கொடுத்தோம்னா 8. உடனே கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. சோ கன்ஃபியூஷனே இல்லாம 2 to the power of 3 னா 8, 2 to the power of -3 க்கு என்ன கொடுக்க போறோம் 0.125. இதெல்லாமே வந்து உங்களுக்கு 1 மார்க்ல கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணலாம். சோ மைனஸ்ல கொடுத்தா வேற வேல்யூ எடுக்க போறோம். ஆல்ரெடி மைனஸ் ஈக்குவலன்ட் தெரியும் நமக்கு, பிளஸ் ஈக்குவலன்ட் தெரியும். சோ அப்ப 2 to the power of 3 ன்னு கொடுத்தோம்னா 8, 2 to the power of -3 கொடுத்திருக்காங்க. The answer is 0.125. Again power of 2 to the power of 3.0. So 3.0 means it's producing the fractional நமக்கு ஆன்சர் தரணும். So 2.3 நமக்கு தெரியும் 2 to the power of 2 cube.
2 cube வந்து 8 நமக்கு தெரியும். So 8.0 கொடுக்க போறோம். Again 2 power 0. So 2 power 0 னோனே இங்க நம்ம கன்ஃபியூஸ் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஓகே 0 தான் கொடுத்திருக்காங்க அப்படியே நம்ம 2 போட்டுக்கலாம்லாம் போடக்கூடாது. anything power 0 is treated as a 1. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. anything power 0 is treated as a 1. anything power 1 is treated as a same number. So இப்ப 2 power 0 கொடுத்திருக்கோம். 1 is the answer. So இங்க 3 expression, I mean 3 value இருக்கு but 2 expressions இருக்கு. 1 plus 2. So 1 plus 2 means 3. 3 square. So what's the answer? 3 square means 9 is the answer. Again minus 3 square. Minus 3 square answer is 9 is the answer. So 3 to the power of 2. So இது ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு என்ன ஆன்சரை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும்? பாசிட்டிவ் ஆன்சரை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். Next thing power of 2 into 2. Again power value is 2. அப்ப 2 into 2 போட்டோம்னா என்ன வேல்யூ வரும்? 4. Again power value is 2. So totally so நம்ம எடுத்தோம்னா என்ன வரும்? 4 square. அப்ப 4 square நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 16 is the answer. So okay students, so 7th lessonல இருக்க hands on experience ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி எக்ஸ்பிரஷன்ஸ் பட் அதுல கிளியரா இருந்தோம்னா டெஃபினட்டா வந்து 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் and then 5 மார்க்ஸ்ல இதுக்கு ரிலேட்டடா என்ன क्वेश्चंस கேட்டாலுமே நம்ம வந்து ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். சோ இதுல நீங்க ரொம்பவே கிளியர் ஆயிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Thank you students.